வணக்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும். தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார். இந்த வாராகி அம்மன் யார் என்பது குறித்தும் வாராகி அம்மன் குறித்த இன்னும் பல விடயங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்து மத புராணங்களின்படி வாராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவார். ஒரு சமயம் ரத்தபீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னிகர்களை தோற்றுவித்து அவர்களை ரத்தபீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதேபோன்று திருமால் வராக அவதாரம் எடுத்தபொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் வாராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகிறது. வாராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார். இந்த வாராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார். இவருக்கு மற்றும் 8 திருக்கரங்கள் உண்டு. அவற்றில் ஒரு கரத்தில் ஏர்கழப்பை, ஒரு கையில் சூலம், ஒரு கையில் ஸ்ரீசக்கரம், ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம், மற்ற 2 கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார். வாராகி அம்மன் வழிபாடு. தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார். வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார். ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது. சப்த கன்னிகர்களில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வாராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள். இப்படி வாராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். எதிரிகளின் கொழுப்பை அடக்கி அவர்களின் அறிவை குலைத்து பைத்தியமாக அலைய விடுவாள் என்பதால் மன்னர்களை தவிர மற்றவர்கள் தங்கள் பகையை ஒழிக்க இவளுக்கு பூசைகள் செய்வது கிடையாது. பகைவர் ஒருவேளை நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் அழிய வேண்டும் என்ற பூசை செய்தவர்கள் அரை பைத்தியங்களாகிவிடுவர். பொதுமக்கள், குறிப்பாக குடும்பஸ்தர்கள் வாராகியை வணங்குவதில்லை. இவர்களின் வழிபாட்டில் பிழை நேர்ந்தால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள். பைத்தியம் பிடித்துவிடும். பிழைகளின் வாழ்வு சரிப்படாது. மக்களை எச்சரிக்கவே இவருக்கு இணையாக உன்மத்த பைரவரை சேர்த்தனர். பிற்காலத்தில் வாராகி கையில் மாட்டு வாளையும் காண்டாமணியையும் ஆயுதங்களாக சேர்த்தனர். மாட்டுவால் தண்டனை கொடுப்பதற்குரிய குதிரை சவுக்கு போன்றது. தண்டனை அளிப்பவள் என்பதால் இவளை கண்டநாயகி என்று தேவி மகாத்மியம் அழைக்கின்றது. காண்டாமணி காலத்தின் எல்லையை குறிக்கின்றது. இதனால் இவளை யமனுக்கு இணையாக யமி என்றும் அழைக்கின்றனர். வாராகி வழிபாட்டின் செல்வாக்கு உயர உயர அவள் கையில் இருக்கும் ஆயுதங்களின் எண்ணிக்கையும் அவளுடைய அதிகாரத்தை வெற்றியையும் குறிப்பதற்கு வகையில் உயர்ந்து கொண்டே போயிற்று. 16 கைகள் உடையவளாக அனைத்து ஆயுதங்களையும் கொண்டவளாகவும் பிற்காலத்தில் வாராகியை உருவப்படுத்தி வணங்கி வந்தனர். காடுமேடாக இருந்த நிலத்தை பண்படுத்தி விளைநிலமாக மாற்றி அறுவடை பெற்ற காலத்தில் அந்த அறுவடை தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் மட்டுமே பயன்பட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆண்கள் தனக்கு மட்டுமே குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக்கி அவளுக்கு மனைவி என்று ஓர் தகுதியை வழங்கினர். இவளை புதல்வன் தாய் என்று சங்க இலக்கியம் அழைக்கிறது. ஒரு கணவனுக்கு மனைவியாக இருப்பவள் மட்டுமே புதல்வர்களை பெற வேண்டும். இவ்வாறு ஒருவன் ஒருத்தி அவர்களின் பிள்ளைகள் என்பது ஒரு குடும்பம் என்று ஆகியது. பல குடும்பங்கள் சேர்ந்து சமூகம் உருவாகியது. இச்சமூகத்தின் தலைவனாக ஆதியில் ஊர்க்குடும்பன் இருந்தான். பின்னர் குழுநில மன்னன் உருவானான். அதன் பின்னர் பெருநிலவேந்தன் வந்தான். இவர்களின் நெல் வயல்கள் அறுவடைக்கு பின்பு வெற்றிடங்களாக இருந்த வேளையில் அவை போர்க்களங்களாக மாற்றப்பட்டன. பெருநிலவேந்தர்கள் நிலவேட்கையின் காரணமாக
அல்லது மண்ணாசையின் காரணமாக பெரும் போர்களை நிகழ்த்தி தங்களது அதிகாரத்தை நிலைநிறுத்தினர். ராஜராஜ சோழன் போன்ற பெருவேந்தர்கள் போருக்கு போகும்போது வாராகியை வழிபட்டனர். மருதநில மன்னர்கள் பெருவேந்தர்களாக உருவான போது அவர்கள் தங்களுக்கென்று வாராகியை போர் தெய்வமாக வழிபட்டு சென்றனர். ராஜராஜ கட்டிய பெரிய கோவிலில் வாராகிக்கு என்று தனி சன்னதி உண்டு. இவர்கள் போரில் வெற்றி பெற்று திரும்பும்போது தங்கள் பகைவர்களின் நிலங்களில் கழுதையால் உழுது வெள்ளை எள் விதைத்து அதனை இனி எதுவும் விளையாத பாழ் நிலங்களாக மாற்றிவிடுவர். இதனால் அங்கு மக்கள் குடியிருக்க இயலாது. அவர்கள் நாடோடிகளாக புலம்பெயர்ந்து விடுவார்கள். ஆக வாராகி வழங்கும் வெற்றி பகைவனை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்துவிடும். வாராகி எப்போதும் உச்சபட்ச வெற்றியை கொடுப்பாள். பல சமயங்களில் வாராகி வெற்றியை நாடி நிற்கும் அனைத்து மனிதருக்கும் சொந்தமுள்ள தேவியாவாள். எனவே இவளை சமணர், பௌத்தர், தாந்திரீகர், சைவர், வைணவர் என அனைவரும் தமக்கு உரியவளாக கொண்டு போற்றி வணங்கி வந்தனர். பௌத்த சமயத்தில் வாராகியை வஜ்ரவாராகி என்று அழைப்பார்கள். வஜ்ரயான பௌத்தமிர் பிரிவினர் பெண் தெய்வ வழிபாட்டில் தீவிரமாக ஈடுபட்டனர். இவர்கள் வஜ்ரவாராகி என்று வாராகிக்கு தனிச்சிறப்பு அளித்தனர். மரிச்சி என்றும் அழைப்பார்கள். இந்து சமயத்தில் வாராகி வழிபாட்டின் மேன்மையையும் வாராகி வழிபாட்டின் சிறப்புகளையும் வாராகியின் எண்ணிக்கையின் உயர்வை கொண்டே உறுதி செய்யலாம். ஆரம்பத்தில் ஒருத்தியாக இருந்தவள் பின்பு 5 ஆகி 8 ஆகி 10 உயர்ந்தாள். இந்து சமயம் வாராகியை ஆதிவாராகி, பிரிகத் வாராகி, லகு வாராகி, பஞ்சமி வாராகி, அஸ்வாரூடா வாராகி, சுத்த வாராகி, தண்டநாத வாராகி, தும்ர வாராகி, ஸ்வப்ன வாராகி, வார்த்தாலி என்று 10 வளர்த்துள்ளது. தாந்திரீகத்தில் வாராகி தாந்திரீக சமயம் என்பது பெண் தெய்வ வழிபாட்டை மட்டுமே கொண்டுள்ளது. இச்சமய பிரிவில் ஆண் தெய்வ வழிபாடுகள் காணப்படவில்லை. வாராகி அம்மன் உகந்த நாள். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வாராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன. வாராகி அம்மன் சக்தி வடிவவர். தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார். தீயவற்றை அழிக்கும் உக்கிர தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமடாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களும் வாராகி அம்மன் உபாசனை வழிபாடை மேற்கொள்கின்றனர். எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வாராகி அம்மன் சிலை அல்லது படம் வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர். இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாராகி அம்மன் படம் மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம். வாராகி அம்மன் சக்தி வழிபவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வாராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல், மன, ஆன்ம சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வாராகி அம்மன் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாரத நாட்டில் வாராகி அம்மனுக்கு தனி பிரசித்தி பெற்ற கோயில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் வாராகி தேவலா என்கிற பெயரில் அமைந்துள்ளது. கலிங்கத்து மன்னர்களால் 9ஆம் நூற்றாண்டில் இந்த வாராகி அம்மன் கோயில் கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோயில் வளாகத்தில் தனி சன்னதியில் கோயில் கொண்டுள்ளார் வாராகி அம்மன். வாராகி அம்மனின் இந்த தனி சன்னதி தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.